இந்த நேரத்தில் முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் இப்போ ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு செய்தி வருது. ரைட்டா? ஏன்னா இப்போ வந்து தலைமுறையாக வந்து மேலே ஒரு தர்கா இருந்திருக்கு. தர்காவில் வந்து அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு நீதிபதி வந்து நீங்கள் மேலே போய் விளக்கு ஏற்றுங்கன்றாங்க. அவங்க ஏற்றுனா ஏற்ற விடுங்க, இப்போ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் தவறு இல்லை. ரைட்டா? இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவங்களுடைய இவர் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் அன்பா இருக்குன்னு அவரே சொல்கிறார்ல. அதனால் வந்து அங்கே பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செய்ய வேண்டும். அதே நம்ம எண்ணம். இதை மையமாக வச்சு நீ இதில் பிரச்சனையோ கலவரங்களோ உருவாக்கக்கூடாது. இப்போ அவ்வளோ பெரிய ஒளி எரியுது, நெருப்பு எரியுது. அதை வந்து இப்போ நம்ம பார்க்குறது இப்போயே பிரம்மாண்டமாக இருக்குது. நீ கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளக்கே இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ இப்படி ஒரு நெருப்பு எரியுதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும்ல. அப்போ அவங்க இது இறைவனாகத்தான் நினைப்பாங்க, ஒரு பெரிய சக்தி பஞ்சபூதங்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தமிழர்களோட இது, ஆனால் மற்ற ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐதோஸ் பண்டே என்ன சொல்கிறாருன்னா, இது புத்த திருவிழா எல்லாம் என்பதை விட ஆரம்பத்தில் பழங்காலத்தில் தமிழர்களுடைய திருவிழா தான் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, புத்தரே வந்து முன்னாடியே தமிழ்நாட்டில் ஆதி பௌத்தர் இருந்துச்சுன்றாரு. அதனால பாருங்க, நம்ம யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லுவோம். யாரும் சொல்கிறாங்களா? உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த புத்தகத்திலையுமே, வேத புத்தகமாக இருக்கட்டும் இல்லை ஹாலி புக்குன்னு வாங்கி அதில் புனிதமான புத்தகமாக இருக்கட்டும், எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம தான் சொன்னோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர்.